சார் மாமலா பெருசு ஏரியா தான் இல்லை சார் எல்லாம் சார் 150 மீன் இல்லை சார். நான் ஏதோ மாமூலு கிராக்கின்னு ஒரே ரேட் போட்டு விற்றுனுக்கிறேன் சார். அதிக மீன் இல்லை சார். 160 போட்டுருந்தேன். எல்லாம் வேணால் ஒரே ரேட்டை போட்டு விட்டேன். 150 கட்லா மீன் மீன் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு தேடி வராங்க. ஓ மீன் நிறைக்குதா? மீன் நிறைக்குதா? மீன் தான் எந்த க்ளீன் பண்ண அவர் பெரிய பெரிய மீன் வாங்கி போய்க்கிறாரு. அதனால கேட்குறாரு கொஞ்சம். ஒரு நாள் ஆச்சு வந்து. ஒரு நாள் பஸ்ல இருந்து அப்படியே போயிட்டேன். வரட்டு இல்லை பஸ் அப்படியே விட்டான். சரி பணங்கட்டம் அவங்களே வரல. அது நான் என்ன பண்ணேன், பணங்கட்டம் வரலாம், பணங்கட்டம் வெளியே முடியும் ஒன்றரை அங்கேயே வச்சுட்டான். அவர் சூப்பர்வைசர் இருக்கிறாருல்ல உள்ள சூப்பர்வைசர் யார் அவர் வந்து வாங்கி போவார். அவர் ரிட்டையர் ஆகிட்டாருமே 10 நாள்ல சொல்லி நான் டிப்போல சொல்லிட்டு அவன் இங்கே பார்த்துமாங்கவா கரெக்டாக கொடுப்பாரு போங்க சொல்லிடு. அவரும் வந்து அடிக்கடிக்க வாங்கி போவார். வாரம் 10 நாள் ரிட்டையர் ஆகிடுமா நான் அப்படின்னு. எனக்கு எப்போ கூலி, எனக்கு லாபம்லாம் கேட்கல. அவனுக்கு கூலி கொடுத்தாங்க போதும். என்னை நம்பி அவங்க வராங்க, அவங்களுக்கு கூலி கொடுத்தா போதும். வேற ஏதோ நான் கேட்குறேன். மீன் இருக்கும்போது விற்றுன்னு இருந்தேன். 10 ரூபா வந்து நின்றுச்சு. எனக்கு அதெல்லாம் வேணாம். வாரம் வராங்க, அவங்க குழம்பு நமக்கு மற்ற கூலி கொடுத்தா போதும். ஒன்று எடுத்துக்கோ, 140 எடுத்துக்கோ. அவங்க வெட்டத்துக்கு கூலி கொடுத்துருக்கு. கிலோக்கு 10 ரூபா. ஓப்பனா சொல்றேன். எல்லாம் தான் இருக்குதானே சொல்ல முடியும். இல்ல இருக்குதானே சொல்ல முடியும். எல்லாம் அதே தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் லாபம் 5 ரூபா கம்மியாக தான் கேட்குறேன். அவனுக்கும் நான் தரணும். இப்படி கொஞ்ச நேரம் இப்படி காற்று தோற வருது. வெயில் கம்மி தான். நானும் பிடிக்கிறேன். அதுவும் சத்து கஷ்டே இருக்குது. சார் 3 கிலோ பிரியாணி வாட்டர். சரி சார்.